தீபா வெங்கட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். அவங்க கோலங்கள் பண்ணும்போது இதில் நடிக்கிறதுக்கு கேட்டப்போ வீட்டில் விடமாட்டேன்ட்டாங்க. அடுத்த மாதிரி எப்படியாவது வீட்டிலேருந்து கேட்டுட்டு கண்டிப்பாக நடிக்க வருவாங்க. ரொம்ப ரொம்ப இயல்பாக நடிக்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கும். அது டப்பிங்கில் போய் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது ரெண்டு பேரும் இந்த எங்கள் காம்பினேஷனில் வர அந்த ஆஃபீஸ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஓட்டுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட்டு, அந்த அளவு ரொம்ப திறமையாக இருக்கும். அதே தான் ஹரிப்பிரியா, அதே பிரியதர்ஷினி, இவங்க ரெண்டு பேரும். நான் என்ன பெண்களாக இருக்கிறனால தனியாக சொல்கிறேன், இவங்களை தனியாக நான் சொல்கிறேன். இவங்க ரெண்டு இல்லை இங்கே சொல்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு சீன் எடுக்கும்போது எங்களுக்கு இயல்பான வட்டார வழக்கு அது தெரியும், பிரியதர்ஷினிக்கு தெரியும், ஒரு ஹரிப்பிரியாவுக்கும் தெரியும். அதனால ரொம்ப இயல்பாக இருக்கும். இந்த சீன்ஸை பற்றி பேசி எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் இவங்க எல்லாருமே எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஆர்டிஸ்ட். இந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் மென் ஆர்டிஸ்ட் பிரிக்கல. நீங்கள் இந்த ஆர்டரில் சொல்லும்போது நான் சொல்லணும்னு நினச்சேன், அது மறந்துடக்கூடாது. இவங்களை பற்றி நான் அப்புறம் திரும்ப தனியாக இந்த மென் ஆர்டிஸ்டோட கேட்குறேன். I have just one thing to say about sir. எப்படி இவ்வளோ வருஷம் ஆனதுக்கு அப்புறமாவும் கோலங்கள் சீரியலை பற்றி உஷா, ஆதி, தொல்ஸ் அண்ட் அபி இந்த மாதிரி கேரக்டர்ஸை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களோ, இதே மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சுனாலும் எதிர்நீச்சல் பற்றி டெஃபினட்டாக பேசுவாங்க. நன் ஆஃப் யூ வில் பி மிஸ்ட். உங்களை மறக்கவும் விட மாட்டாங்க. பிகாஸ் அவர் ஆடியன்ஸ் இஸ் லைக் தட், த லவ் தட் தே கிவ் அஸ் இஸ் லைக் தட். அதனால இது என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அண்ட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த கிரியேட்டர் ஆர் திருசெல்வம் சார். கோவமே வராத ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. ஐயோ, சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. அப்படியா? வேலை சண்டே ஒர்க் அப். எனிவே, உங்களோடையும் சரி திருமுருகன் சாரோடையும் சரி ஒர்க் பண்ற அனுபவம்லாம் மறக்கவே முடியாது. எக்ஸலண்டா ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை எப்படி வெளியில கொண்டு வரணும், எப்படி கம்ஃபர்டபுளா அவங்கள வைக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க நீங்கெல்லாம். ஸோ அந்த டேஸை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ அழகான அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சீரியல் முடியுதுன்னு நாங்கள் சொல்ல முடியல. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியாப்ப ரொம்ப 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 அந்த இன்னைக்கு வரைக்கும் அவர் வெளியில் வந்தாரான்னு தெரியல. மிஸ்டர் கதிர் அவரால் நிறைய நடிக்க போகிறாங்க இவங்க எல்லாரும். நான் அது தனி இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இவங்க எல்லாருக்கும் நாங்கள் சீரியல் முடியுதுங்கிற செய்தி பரவ எல்லாருக்கும் ஃபோன் வருது அடுத்த இதுலேருந்து. அவங்க அந்த இவங்களுடைய கேரக்டரைசேஷனை தூக்கிட்டு அப்படியே போனால் கூட நல்லா இருக்குமேனு ஆர்வத்தில் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி இவங்களுக்கு இயல்பாகவே நடிக்கக்கூடியவங்க. நல்லா ஆஃபர் அவ்வளோ வருது. இவங்க எல்லார்ட்ட சொன்னது என்னன்னா, என்னால் முடியுமான்னு தெரியல. ஒரு மாதம் இன்டர்வியூ அவ்வளோ கேட்டிருக்காங்க நிறைய. ஆனாலும் இவங்க எல்லாம் கொடுக்க முடியல. ஃபோனில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்லைங்க நான் ஒன்று கொடுத்துட்றேன்னு முடிவு வந்தது காரணமே எங்களுடைய நிலை பயங்கரமாக இந்த மாதிரி ஒரு சீரியலுக்கு இந்த மாதிரி ஒரு வெளியில் ஒரு பரபரப்பு ப்ளஸ் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இல்லை என்ன நடந்துச்சாங்க இப்படின்னு கண்ணாபின்னான சோஷியல் மீடியாவில் போச்சு இல்லையா, அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அது தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து ஒருவர் பேச போகிறார். இப்ப ரீசெண்டா கூட ஒரு ரீல்ஸ் ட்ரெண்ட் தெரியுமா? I won brother, I won அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கைத்தோட அது இப்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. மிஸ்டர் ஆதி அவர்கள், the most stylish handsome man of television industry.